இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹார்ட்லி 3-4 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த வெபினார் ஸ்கேம்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ரீசெண்டாக ஒரு 3 months நான் ஒருத்தரோட வெபினார்ஸை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவரோட வாட்ஸ்அப்பில் இருக்கேன். ஸோ ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி கண்டக்ட்ஸ் வெபினார், அந்த வெபினாரில் என்ன இருக்குது, அப்புறம் அந்த வெபினார் வந்து என்ன செல் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ட்டு ஜஸ்ட் ஐ வாஸ் வாட்சிங். ஸோ அப்புறம் ஆஃப்டர் கண்டினியூஸ் attempts of attending those webinars, I come February 6 to 7 a.m. 7 to 8 a.m. வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் வெபினார் ஸ்கேம்ஸ்ன்ட்டு. ஸோ இப்போது ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் வெபினார்ஸ் பண்ணுறாங்க, மாஸ்டர் கிளாஸ் ஆர் வெபினார்ஸ் வாட் எவர் யூ சே. ஸோ இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ்ன்ற பேரில் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை, எந்தளவுக்கு ஸ்கேம்ன்ற பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹார்ட்லி 3-4 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான் வீடியோ. ஸோ டுடே ட்ரெடிஷ்னல் வெபினார் ஸ்கேம்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஒருத்தவங்களோட வெபினார் குரூப்பில் நான் வந்து ஒரு 3 months இருக்கேன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு செக் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி தே கண்டக்ட் வெபினார்ஸ். அந்த வெபினார்ஸ் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது காமன் பீப்புள், அந்த வெபினாரில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அப்புறம் அவங்களோட இன்டென்ஷன் என்ன. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ன்ட்டு ஜஸ்ட் அவங்களோட சைக்காலஜி தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் ஜஸ்ட் ஐ வாஸ் அட்டெண்டிங் சேம் வெபினார் ஃபார் மல்டிபிள் டைம்ஸ். அப்புறம் ஒரே வெபினாரில் இந்த மாதிரி ஒரு வெபினாரில் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இருக்கா, இல்லைனா சேம் கண்டென்ட் சொல்கிறாங்களான்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம் அந்த மாதிரி ஐ வாஸ் அட்டெண்டிங். ஸோ Saturday also I attended and I finally came to a conclusion to post this. Okay, so it's a same content for multiple times, same for 1 year same content தான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் இன்றைக்கி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் வெபினார் ஸ்கேம்ஸ். ஓகேவா, இது வந்து ஒரு வெபினார் 2 hours இருக்கும். பேசிக்காக அவங்க சொல்கிறது வந்து 2 hours இருக்கும். ஸோ 2 hours இருக்கும். அப்புறம் இதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஓகே, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து 999 people மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 999 மெம்பர்ஸ் தான் இந்த டார்கெட் பண்ணுறாங்க வெபினார். அந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த நாள் வெபினார் இருக்குது, இந்த நாள் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே. அப்புறம் வந்து லாஸ்ட் சாட்டர்டே எத்தனை பேர் வந்து அட்டெண்ட் பண்ணாங்கன்னா 22 மெம்பர்ஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. ஓகே, அதில் எல்லோரும் மோஸ்ட்லி பார்த்தோன்னா எல்லோரும் மோர் தென் 45 years men and women. The two fitness என்ன zero knowledge on fitness, ஜீரோ நாலேஜ் ஆன் ஃபிட்னஸ். ஓகே, அவங்களுக்கு ஃபிட்னஸ் என்னென்னு தெரியாது, இது முன்னாடி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி திங் தீஸ் பீப்புள் எதை வச்சு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ், அந்த ஒரு இதை வச்சு மட்டுமே அட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்களே டெஸ்டிமோனியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சில டெஸ்டிமோனியல்ஸ் டிஃப்ரெண்ட் ஒரு கண்டெஸ்ட்டில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு வந்து டாக்டர், ஒரு அந்த மாதிரி வச்சு அவங்க டெஸ்டிமோனியல்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கடைசியாக. ஸோ இது எல்லாமே தான் இவங்க இந்த மிடில் ஏஜ் பீப்புள் வந்து அட்ராக்ட் பண்ணுது. இந்த ட்ரெடிஷ்னல்னு சொல்லி, இந்த ட்ரெடிஷ்னல்னால் இந்த கடலைக்கட்டை, அப்புறம் வந்து அந்த ரெஸ்லிங் பைத்தக்கன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்குவாட்ஸ் புஷ்அப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அதை வச்சு ட்ரெடிஷ்னல் வே இது பண்ணால் இந்த சியாட்டிக்கா பெயின் போயிடும், இது பண்ணால் ஷோல்டர் பெயின் போயிடும், இது பண்ணால் ரவுண்டர் ஷோல்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும், இந்த மாதிரிலாம் சொல்லி பண்ண வைக்கிறாரு. நான் பார்த்துட்டே இருந்தேன் அது. அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் ப்ராக்டிஸ். இப்போ வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவர் ஃபஸ்ட் வந்து ஒரு 1 hour 30 minutesக்கு வந்து ஜஸ்ட் தியரி என்னன்னா ஜஸ்ட் இது பண்ணால் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு பிபிடி மாதிரி ரெடி பண்ணி அவங்க 1 hour 30 minutes வந்து பேசுகிறாங்க. ஓகே, சேம் அதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 2 minutes ஆஃப் கண்டென்ட் தான் இருக்குது. அப்புறம் ஒரு 30 minutes வந்து 30 minutes ஆஃப்
ப்ராக்டிக்கல் வந்து கடலக்கட்டை ப்ராக்டிக்கல் சொல்லித்தராரு. அது எப்படி சொல்லித்தராருன்னா, அவர் கடலக்கட்டை வச்சுருக்காரு, ஆனால் அட்டென்ட் பண்ண மெம்பர்ஸ் எப்படி சொல்லித்தராங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சு சொல்லித்தராரு. வாட்டர் பாட்டில் பிடிச்சிக்கோங்க கையில், வாட்டர் பாட்டில் வச்சு சொல்லித்தராரு இந்த மாதிரி. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஒரு கடலக்கட்டைன்றது எவ்வளோ பெரிய ஆர்ட் அது. அது கற்றுக்கணுன்னா, ஒரு ப்ராப்பரான டீச்சர் ஆகணுன்னா எவ்வளோ வருஷம் ஸ்பெண்ட் பண்ணும், ஒரு குருக்கிட்ட ஸ்டே பண்ணி கற்றுக்கணும். இப்போல்லாம் ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு கடலக்கட்டை எக்ஸசைஸை வந்து ஒரு மெய்ப்படம் சொல்லி தராமல், அதோட காம்ப்ளிகேஷன் சொல்லி தராமல், ஜஸ்ட் சும்மா அப்படியே வாட்டர் பாட்டில் வச்சு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லித்தராரு. ஸோ பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் இது முடிஞ்சா, அப்புறம் கடைசியாக இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு, ஓகே இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு, கடைசியாக எங்கே வராங்கன்னா டைமிங்ஸ் வராங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வராங்க. எப்படின்னா இது வந்து 3 months. இப்போ இதெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணணும் இல்லையா, 2 hours எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 months அவங்களோட ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது எவ்வளோன்னா 15,000. இது லைவ் செஷன்ஸ். தென் 25,000 கோர்சஸ்னால் இந்த ப்ராப்பர் பாடி வெயிட் எக்ஸசைஸ்லாம் இருக்குமா, ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குமா. அப்புறம் வந்து முக்தா ரொட்டேஷன்ஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குமா. அப்புறம் வந்து சவுண்ட் மெடிடேஷன். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, சேம் பர்சன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அதே மாதிரி வெபினார் அட்டெண்ட் பண்ணுறாரு. அது எந்த குரூப்லேயும் நான் இருக்கேன். ஜஸ்ட் வாண்ட் டு வாட்ச் திஸ் பீப்புள். அவர் என்னென்னா இந்த வீடியோ ஏஐ டாமினேஷன் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. 2 ஹவர் சொல்லிட்டு 2.5 hour எடுத்துக்கிறாரு. அந்த கடைசி 15 minutes வந்து புல் பண்ணுறாரு. அந்த மணி அந்த என்ரோல் பண்ணுறது புல் பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஸோ அவர் சொன்ன கான்செப்ட் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரணுன்னா வெபினார், மாஸ்டர் கிளாஸ், கோச்ன்னு சொல்லிட்டு, ஸோ ரெகுலரான கோச் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அவர் சொன்ன நான் ஒரு வெபினார் அட்டெண்ட் பண்ணேன். அவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்னா, பிரம்ம முகூர்த்த கோச், கட் கோச், அப்புறம் வந்து மெமரி கோச், மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது நீங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தோன்னா மெமரி பவர் கோச், இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ராக்ட் பண்ண நல்லா பீப்புள்ஸை. அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியே வராங்க. நான் மக்களை வந்து யூஸ் பண்ணிக்க, மக்களும் அதே மாதிரி இருக்காங்க. நாம் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளோட ஃபீல்டில் இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம கொஞ்சம் சொல்லலாம், தப்பில்லை. அப்புறம் வந்து கம்யூனிட்டி சப்போர்ட் 9,999. இது வந்து கம்யூனிட்டி சப்போர்ட்னா, கம்யூனிட்டியெல்லாம் பேசிப்பாங்களாம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்கேயாவது நீங்கள் வந்து நடக்குது பார்த்துருக்கீங்களா? ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசிக்கினது பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்புறம் கம்யூனிட்டி சப்போர்ட் வச்சா, ஸோ டோட்டல் எவ்வளோ வருதுன்னா, டோட்டல் 3 months காஸ்ட் வந்து இந்த இதில் என்ரோல் பண்ணால் 49,999. இது வந்து டோட்டல் காஸ்ட் தான். இதில் வந்து அவர் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாருன்னா, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 12,999. இது டிஸ்கவுண்ட் ஆமாம். இதுவும் இல்லைங்க, நான் இப்போவே நீங்கள் இந்த 1 hourல இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிங்கன்னா லிமிட்டெட் ஆஃபர் 5,999, 2,000 per month அன்னு சொல்லி டெம்ப்ட் பண்ணுறது. இங்கெல்லாம் பாவம் அவங்க ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜிம் இன்வெஸ்ட் பண்ணி ஃபிசிக்கலாக சென்டர் வச்சு அவங்கள வர வச்சு ட்ரெயின் பண்ணுறதே போதும்னு இருக்குது. வரமாட்டாங்க. பக்கத்தில் ஜிம் இருந்தே வரமாட்டேன்றாங்க. இங்கே ஆப்போசிட்டில் லே அவுட் இருக்குது, ரோடு தாண்டினா ஜிம் இருக்குது, அங்கேயே வரமாட்டேன்றாங்க. ஃபிசிக்கல் சென்டருக்கு காசு கட்டினாலும் வரமாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி 100-200 பேர் சேர்த்து விட்டு எப்படி சொல்லித்தர முடியும் சொல்லுங்கள்? அது ஆஸ் ஏ காமன் பீப்புள் நம்மளுக்கு தான் அந்த அறிவு இருக்கணும். பட் என்ன பண்ணுறது? அப்புறம் இது வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, இமீடியட் ஆக்ஷன் டேக்கர்ஸ். அம்மா ஸோ அந்த வேர்ட் பாருங்கள், இமீடியட் ஆக்ஷன் டேக்கர்ஸ்க்கு வந்து 5,999. இந்த ஆக்சுவலாக அவங்க வந்து 2 hours முடிஞ்சிச்சு. 2 hours முடிஞ்சிச்சு இந்த மீட்டிங் எல்லாமே. டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிவிட்டு யாரும்
பே பண்ணல, லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாரு, யாரும் பே பண்ணல. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா டெஸ்டிமோனியல்ஸ் எடுக்கிறாரு, ஒன்றா எடுக்கிறாரு. அவங்க 2 hours, அப்புறம் 5 minutes ஆச்சு, 10 minutes ஆச்சு, 15 minutes ஆச்சு, டெஸ்டிமோனியல்ஸ் எடுக்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரின்றாரு. அவங்களே தான் போட்டிருக்காங்க, எல்லாம் தெரியும், நம்மளுக்கு தெரியாதா என்ன. அப்புறம் கடைசியாக ஒருத்தர் வந்து போட்டார் 6,000 சார் டன். அப்படி இன்னொன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு, கிஃப்ட் வெயிட்டிங் ஃபார் யூ. அவர் சொல்கிறார் ஒருத்தர், நான் போட்டேன் டன் சார், வாட் இஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்ன்னு சொல்கிறாரு. இது முக்தார் கொடுக்குறாராமா, 3 kg முக்தார். 3 kg முக்தார், அதுதான் கடலைக்கட்டை. ஓகேவா, அதுதான் கிஃப்ட். ஆமாம். ஸோ இன்னொருத்தர் சொல்கிறாரு அமேசானில் கிடைக்கும்ன்ட்டு. கடலைக்கட்டை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் பாண்டிச்சேரியில், ஜோதி ஷெத்ரே குருகுலம்ன்ட்டு 5,000 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஓகே, 4 kg கடலைக்கட்டை. ஏன்னு கேட்டாவிட்ட அவர் வந்து அதுக்கு செப்பரேட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஸோ கடலைக்கட்டை வந்து இந்த அமேசானில் கிடைக்கிறதெல்லாம் ஃபயர்வுட்டில் கிடைக்கும். ஓகேவா, ஃபயர்வுட் யூஸ் பண்ணுற அந்த மரத்தில் பண்ணுவாங்க. கடலைக்கட்டை பண்ணணும்னா அது நிறைய பெரிய ப்ராசஸே இருக்குது. அது வுட் செலக்ட் பண்ணுறது, இந்த அப்புறம் அது எப்படி அது ஒரு 4-5 பண்ணால் ஒன்று தான் அது கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாமே கால்குலேட் பண்ணி தான் அந்த காஸ்ட்டை ஹையாக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து 3 kg முக்தார் அனுப்புவாங்களாம். அது அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறாரு, ஓகே யாரும் பண்ணல அவர். அப்படி என்ன சொல்கிறாருன்னா, டிபாசிட் அமௌண்ட் கொடுத்துருங்க, டிபாசிட் அமௌண்ட் 2,500 இப்போ கட்டுங்க, நெக்ஸ்ட் 24 hours மீதி அமௌண்ட் கட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க மெயின் கான்செப்ட் என்னென்னா, இந்த 2 hours நான் வந்து எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஜூம் மீட்டிங்கில் பேசியிருக்கேன், அதில் வந்து எப்படியாவது ஒரு 10,000 ரூபா எழுத்துடணும். அந்த மாதிரி தான் அவங்க மெயின் கணக்கு. அது வந்து அவங்க நெக்ஸ்ட் வராங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாதா என்ன. ஃபிசிக்கல் சென்டருக்கு யாரும் வரமாட்டாங்க ஃபீஸ் கட்டிட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யார் போவாங்க, அவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்க அதனால வருது வரட்டும், இங்கே ஒரு 6,000, அங்கே ஒரு 8,000. ஓகே, ஒரு 2 பேர் வந்தோன்னா 12,000 வந்துச்சு. 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் அவன் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் எவ்வளோ காசு வருமோ ஜஸ்ட் 2 hours அப்படியே வந்துடும். அது என்ன அவங்க வந்து க்ரியேட்டிவாக என்ன பண்ணுறாங்களான்னா, இல்லை சேம் கண்டென்ட் ஒரு வருஷமாக வந்து பண்ணிட்டுருக்காங்க. சேம் கண்டென்ட் தான், இதே தான் அந்த பிபிடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதே இது தான், புது ஆளுங்க. ஸோ அவங்களுக்கு புதுசாக இருக்கும். அப்புறம் டைமிங்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஓகே இது காசு கட்டிட்டீங்க, இதுக்கு டைமிங்ஸ் எப்படின்னு கேட்குறேன், சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. வெட்னஸ்டே, மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 5 to 6 AM, 6 to 7 AM, 7 to 8 AM, அப்புறம் ஈவினிங் 6 to 7 PM. இதுதான் டைமிங்ஸ். ஸோ பேசிக்காக இவங்கெல்லாம் இந்த டைம் 3 days டைமிங்ஸ். ஆமாம். அப்புறம் அடிக்கடி சேலஞ்சஸ் கொடுப்பாங்களாம். ஓகே, சேலஞ்சஸ் கொடுப்பாங்களாம். அப்புறம் வந்து கோர்சஸ் ஆக்சஸ் இருக்கான், சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களாம். ஸோ சர்டிஃபிகேஷன் இப்போ எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் உங்கள் பேர் போட்டு சைன் போட்டு கொடுத்துடலாம். இப்போ 5 to 6, 6 to 7, 7 to 8. அது கடலைக்கட்டை ஆன்லைனில் எப்படி அவங்களுக்கு கொஞ்சம் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும். கடலைக்கட்டை பண்ணால் மெய்ப்படம் பண்ணணுன்னா அவங்க வந்து அவங்க பாடி போஸ்டர் செக் பண்ணணும். அதெல்லாம் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் விட்டு ஜஸ்ட்டில் அப்படியே ஒரு நான் என் யோகா ஸ்டுடியோலேயே ஒரு ரொட்டேஷன் பண்ணணுன்னா ஒரு லேடி 3 months ஆகுது. வீக்லி 1 class வச்சாலே. அதுவும் பேரலாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்குறேன், யோகா சொல்லிக் கொடுக்குறேன், அப்புறம் வந்து ஹை இன்டென்சிட்டி இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து, அது கூட கடலைக்கட்டையும் சொல்லிக் கொடுத்து, ஒரு ரொட்டேஷனை பிடிச்சி இப்படி சுற்றுறதுக்கே 3 மாதம் ஆகுது கரெக்டாக சுற்றணுன்னா. அந்தளவுக்கு இது கஷ்டம். அதை வந்து இவங்க சும்மா அப்படியே நான் அனுப்புகிறேன், நீங்கள் பண்ணுங்கன்றாங்க. அச்சா அப்படி போய்ட்டுருக்கு. அப்புறம் வந்து கடைசியாக ஒருத்தர் வந்து பே பண்ணார்ப்பா, 6,000 rupees கொடுத்து பே பண்ணாங்க. அப்புறம் சரி அவர் வந்துச்சு 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம், 6,000 வந்துச்சுன்னு கடையை மூடிட்டு கிளம்பிட்டார். அப்புறம் மறுபடியும் ஒரு 2 weeks கழிச்சு மறுபடியும் ஒரு அப்டேட் வரும், இன்னும் இந்த மாஸ்டர் கிளாஸ் இருக்குது அட்டெண்ட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அவங்க எய்ம் என்னென்னா 2 weeks ஒன்ஸ் அப்படின்னா என்ன, மந்த்லி எப்படி இருந்தாலும் ஒரு சும்மா
இது தெரியும், ஒரு 10 பேர்னா ஒருத்தர் மட்டும்தான் கண்டினியூஸாக பண்ண முடியும். அந்த ஒருத்தனுக்கும் நம்ம ஃபுல் டீப் கரெக்ட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது ஒன்று. அப்புறம் வந்து அவங்க 9 மெம்பர்ஸ் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் தானே. யாரும் வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. யார் வருவா சொல்லுங்கள்? இதெல்லாம் பீக் ஹவர்ஸ். அவங்க அட்டெண்ட் பண்ணவங்க எல்லோரும் லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இதெல்லாம் பீக்காக இருப்பாங்க. இதெல்லாம் பிஸியாக இருப்பாங்க இந்த பீக் ஹவர்ஸில். 5 to 6, 6 to 7, 7 to 8 எல்லாமே. ஸோ ஃபிட்னஸ் ஃபிக்ஸில் இந்த மாதிரி வரவே மாட்டாங்க. ஸோ அவங்களோட டார்கெட் என்னென்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லி ஹவுஸ் ஒய்ஃப்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், மிடில் ஏஜ் பர்சன்ஸ் அவங்களெல்லாம். ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. இல்லை நான் அந்த மாதிரி நான் ஏமாற தான் போகிறேன்னா உங்கள் இஷ்டம், ஏமாறுங்க. நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். டாடா, பாய்.